ஆஃபீஸுக்கு இட்டு போயிட்டான் ஒய்ஃபை. ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே போய் கூட்டும் போகிறதுன்றது ஒன்று, இன்னொரு ஆஃபீஸ்லலாம் கூட்டின்னு போகக்கூடாது. அந்த அம்மா வந்தது உள்ளே, இவன் பார்த்தியா எனக்குன்னு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ரூமு சரின்னுச்சு. அப்புறம் இப்படி பார்த்தா இவன் சீட்டு எதிர்க்க ஒரு பொண்ணு பளிச்சுன்னு, இந்த அம்மா விட அழகா. அது யாருன்னா சௌமி அப்படின்னா. சௌமின்னு ஒரு பேரா? இல்லை சௌமினி, நான் சௌமின்னு கூப்பிடுவேன். முடிஞ்சதத்தோட அவனுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம். வேறு யாரை எப்படி கூப்பிடுவேன்? அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்தது. அப்போ தான் அவன் 10 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த கம்ப்யூட்டரில் சீட் ஆடுவீங்களா, அது வச்சுருந்துக்கிறான். நான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவீங்களே, இதானா அப்படின்ச்சு. சந்திராஷ்டமம் உச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். கடைசியாக அன்றைக்கி முழுசாக சந்திராஷ்டமம் சார் அவனுக்கு. கடைசியாக கூட்டி போய் கேன்டீனில் நிற்க வச்சான். இங்கே பார்த்தியா கேன்டீனில் இவ்வளோ நல்ல கேன்டீன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, இது தெரியாமல் நான் உங்களுக்கு டெய்லி அலாரம் வச்சு எழுந்து சாப்பாடு பண்ணி கொடுத்தேன். அதோட முடிஞ்சுதான் அவன் வாழ்க்கை. சார் அப்படி தாங்க, நான் அதிலலாம் உஷார். முதல் 1 வாரம் திருமணம் ஆகி முதல் 1 வாரம் அவங்க கையால் சாப்பிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அந்த முதல் 1 வாரம் லீவ் முடிஞ்சவொடனே ஆஃபீஸுக்கு போகிறேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு ஒன்றும் வேணாம், எங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ஒரு உண்மை தெரியுமா, எங்கள் ஆஃபீஸில் கேன்டீனே இல்லை. பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணு.